திருகாத்தியில் ஸ்பெஷல் அப்பங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 2 வாழைப்பழம் இருந்தால் போதும். அப்பம் ஈஸியாட்டு செஞ்சிடலாங்க. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா சாஃப்டாட்டு கிறிஸ்பியாக கிடச்சிருக்குங்க. வீடியோ முடிஞ்சு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். 2 டம்ளர் அரிசி எடுத்துருக்கேன். ரேஷன் அரிசி தான் 2 டம்ளர் எடுத்துருக்கேன். இதை கழுவி நம்ம 2 மணி நேரம் ஊற போட்டுருணுங்க. ஊற போட்டு அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி எடுக்கணும். 2 மணி நேரம் ஆகட்டும். 2 மணி நேரம் ஆயிடுச்சு. நல்லா ஊறிடுச்சுங்க. நல்லா கழுவி எடுத்துகிட்டு நம்ம மிக்ஸி சாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கணும். 1 கப்பு அரிசிக்கு 1 கப்பு வெல்லங்க. 2 கப்பு அரிசி எடுத்துருக்கேன், 2 கப்பு வெல்லம் எடுத்துருக்கேன். இது பாகுபதம் எதுவும் வேண்டாம். நம்ம காய்ச்சி எடுத்தால் போதும். இந்த மாதிரி காய்ச்சி எடுத்து வடிகட்டி எடுத்துக்கணுங்க. வடிகட்டி எடுத்துகிட்டு நம்ம மிக்ஸி சாரில் அரிசியை போட்டு ஃபஸ்ட்டு அரைச்சிக்கணும். அரிசி, தேங்காய், அப்புறமா ஏலக்காய், ஒரு 4 ஏலக்காய், பழம் 2 பழம் எடுத்துருக்கேங்க. 2 டம்ளர் அரிசிக்கு 2 வாழைப்பழம் எடுத்துருக்கேன். கட் பண்ணி நம்ம போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கணுங்க. அரைச்சி எடுத்துகிட்டு தண்ணி ஊற்றக்கூடாது. வெள்ளைப்பாகை ஊற்றி தான் நம்ம அரைக்கணும். 2 கப்பு வெல்லத்துக்கு 3/4 கப்பு தண்ணி ஊற்றணுங்க. 3/4 கப்பு தண்ணி ஊற்றினீங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ வடிகட்டி எடுத்தாச்சு. தூசியெல்லாம் வந்துருச்சு. இப்போ மறுபடியும் நம்ம அரைச்சி எடுத்துக்கணுங்க. தோசை மாவு பதத்துக்கு எடுத்துக்கணும். ஊற்றுற அளவுக்கு இருக்கணும். ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. சூப்பராகிட்டு நம்ம அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ கடாயில் எண்ணெய் ஊற்றி நம்ம ஹீட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு கப் எடுத்துக்கோங்க. எந்த கப் எடுத்தாலும் சரி ஒரே அளவில் எடுக்கணுங்க. அதல்ட்ட கரண்டி எடுத்து வச்சு கரண்டியோட ஊற்றுங்க. இந்த மாதிரி ஒன்றா போட்டு எடுக்கணுங்க. அகலமான கடாயினா 2 3 போட்டுக்கலாம். இது வந்து நம்ம குழியான கடாயி, அதனால் ஒன்றா போட்டு எடுத்தேன். சூப்பராக கிடச்சிருச்சுங்க. நல்லா இருந்துச்சு டேஸ்ட்டு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். திருகாத்திலுக்கு சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. வெந்ததுக்கப்புறம் நம்ம திருப்பி போடணுங்க. வெந்த உடனே மேலே எலும்பி வந்துடும் உங்களுக்கு ஒரு சைடு. இந்த மாதிரி எல்லா அப்பத்தையும் போட்டு எடுத்துக்கலாம். சூப்பராக போட்டு எடுத்தாச்சுங்க. எப்படி இருக்குது பாருங்கள். பார்க்கையிலே எம்மியாட்டு. ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு பிளேட்டில் சேவ் பண்ணி நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம். பார்க்கையிலே நாக்கிலே எச்சி ஊறுற அளவுக்கு சூப்பராக கிடச்சிருக்குங்க. எவ்வளோ எம்மியாக இருக்குது பாருங்கள். பொறுமையாக அடுப்பை சிம்மில் வச்சு வேக வைக்கணும். ஸ்டவ்வோடு சமைக்கும்போது அன்போடு சமைக்கணுங்க. அன்போடு சமைச்சிங்கன்னா சுமாராக இருக்க அப்பம் கூட சூப்பராக இருக்குங்க. கரெக்டு தானே? வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பாய்.